Dear 12th standard business max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 1.12, show that the equations are consistent and hence solve them. மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதோடக்கு ஆன்சர்ஸ் வருமா வராதா, அப்படி வந்தால் அதோடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்சிஸ்டன்ட்னா ஆன்சர் வருமா, சால்வ் தம்னா வரும் என்றால் ஆன்சர் கண்டுபிடிங்க, XYZோட ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மக்கிட்ட ஒரு மூணு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த மூணு ஈக்குவேஷனும் XYZன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ மூணு அன்னோன்ஸ் இருக்குது, மூணு பேரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இவங்களோட மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு மாற்றுங்க. 2 1 1 1 1 1 1 -1 2 பக்கத்துலேயே XYZ is equal to 5 4 1. இதான் உங்களுடைய முதல் வேலை. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு மாற்றுங்க. ஏன்னா மேட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இதுக்கு பேர் A, இதுக்கு பேர் X, இதுக்கு பேர் B. நான் என்ன செய்ய போகிறேன்னா ஏவையும் பியும் சேர்த்து எழுத போகிறேன். இதுக்கு பேர் ஆக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் 2 1 1 5 1 1 1 4 1 -1 2 1. ரெண்டு மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதிருங்க. இதுக்கு பேர் ஆக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ். இது ஃபுல்லாக A 9 பேரும், இந்த 3 பேர் மட்டும் B. இதோடைய ரேங்க்கு கண்டுபிடிக்கணும். ரேங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ரூல் ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் 2 இருக்குது, தோருக்கு 1, அதனால் இடம் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதோடைய ரேங்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். இதோடைய ரேங்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ரேங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் 1 இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு வேலை நான் என்ன செய்ய போகிறேன்னா R1ஐயும் R2வையும் ஜஸ்ட்டு ஒரு இடம் மாற்றிக்க போகிறேன். அப்போ என்னுடைய A, B என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போடக்கூடாது, இனிமேல் ஈக்குவல் டு இடம் மாற்றுறீங்கல்ல. 1 1 1 4 2 1 1 5, அதுக்கு அடுத்தது 1 -1 2 1. அதுக்கு அடுத்த கட்டம் இதை ஈக்குவலான் ஃபார்முக்கு கொண்டு வந்தால் தான் ரேங்க் போட முடியும். ஈக்குவலான் ஃபார்ம்னு என்ன சார் அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. A11 A22 A33 ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள், செகண்ட் லைனில் செகண்ட் ஆள், தேர்ட் லைனில் தேர்ட் ஆள். இவனை அப்படியே ஒரு கட்டம் போடுங்க. இவன் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெயின் டயக்னல் சொல்லுவாங்க. மெயின் டயக்னல். இது கீழே இருக்கிறனாலாம் 0 ஆக்கணும். இதோ இந்த லொக்கேஷனை 0 ஆக்கணும், இந்த லொக்கேஷனை 0 ஆக்கணும், இந்த லொக்கேஷனை 0 ஆக்கணும். இதான் உங்கள் டார்கெட். உங்களுடைய ஸ்கெட்ச் என்னன்னா இவனை போட்டு தள்ளணும், இவனை போட்டு தள்ளணும், இவனை போட்டு தள்ளணும், இவனும் 0 ஆகணும், இவனும் 0 ஆகணும், இவனும் 0 ஆகணும். அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் இவன் 0 ஆக்கணும். சரி, எப்படி சார் 0 ஆக்குறது? இதை பாருங்கள். R2வை இவனை தீர்த்து கட்டலான்னு பிளான் பண்ணுறேன். அப்போ R2 மைனஸ் இவன் 2, ஆனால் இவன் 1 தான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் இவன் 0 ஆகிடுவான். 2 டைம்ஸ் R1. இதான் பிளான். இந்த 1க்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகிடும். அப்போ 2 - 2 டக்குன்னு 0 ஆக்கிடலாம். R3 is equal to R3 minus R1. இது அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். 1 - 1 0 ஆகிடும். ஏன்னா 2 பேரும் சமமான பலத்தில் இருக்கும்போது அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். பலம் கம்மியாக இருக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பலத்தை ஏற்றி மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ரஃபில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரஃபில் போய் போட்டு காட்டுறேன் பாருங்கள். வாட் இஸ் மை R2 R2 2 1 1 5 2 1 1 5 2 டைம்ஸ் R1 2 டைம்ஸ் R1. இதை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 2 8. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் 2ல் 2 போச்சுன்னா 0, 1ல் 2 போச்சுன்னா -1, 1ல் 2 போச்சுன்னா -1, 5ல் 8 போச்சுன்னா -3. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நமக்கு என்ன வருதுன்னா 1 1 1 4 0 -1 -1 -3. அடுத்தது இதை டைரெக்டாக மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். இந்த பாருங்க. R3 is equal to R3 minus R1. R3 சொல்லுங்கள். 1 -1 2 1. அதுக்கு அடுத்தது R1 மைனஸ் பண்ண சொல்கிறேன். R1 என்னன்னு சொல்லுங்கள். 1 1 1 4 மைனஸ் 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 1 - 1 0 -1 சேர்ந்தால் -2. 2ல் 1 போச்சுன்னா 1, 1ல் 4 போச்சுன்னா -3. 0 -2 1 -3. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 2 பேரோடைய வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒருத்தவன் தான் பலிகாடு ஆக்கணும். இந்த இடத்த 0 ஆக்கிட்டால் நம்மளுடைய ஃபுல் பிளான் கம்ப்ளீட் ஆகிடும். இவனை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். எப்போது இவங்க 2 பேரை 0 ஆக்கிறதுக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணுவான்.
R1 தான் ஹெல்ப் பண்ணுவான், ஞாபகம் வச்சுங்க. எப்போதுமே இவங்க ரெண்டு பேரும் 0 ஆக்கிறதுக்கு R1 ஹெல்ப் பண்ணுவான், இவனை 0 ஆக்கிறதுக்கு R2 தான் ஹெல்ப் பண்ணுவான். இவனே ஹெல்ப் பண்ணுவான், இந்த ஆளே ஹெல்ப் பண்ணுவான். ரெண்டால் மெட்லே பண்ணி மைனஸ் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், R3 இஸ் ஈக்குவல் டு R3 பெருசாக இருக்குது, அது இது கூட மெட்லே பண்ணாதீங்க. மைனஸ் ஒரே சிம்பிளாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். 2 டைம்ஸ் R2 தான் உதவி பண்ணுவான் இதை 0 ஆக்கிறதுக்கு. அப்போது இது ரெண்டை 0 ஆக்கிறதுக்கு R1 ஹெல்ப் பண்ணுவான், இதை 0 ஆக்கிறதுக்கு R2 ஹெல்ப் பண்ணுவான். ரஃபில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய R3 என்ன? என்னுடைய R3 0 -2 1 -3. என்னுடைய R2 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா வரும் பாருங்கள், 0 -2 -2 -6. சிம்பிள் மாற்றி மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். -2 + 2 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். 1 + 2 3, -3ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு +3, ரைட்? +3. அதை எட்டுனா நீங்கள் எழுதணும். 1 1 1 4. அடுத்தது 0 -1 -1 -3. அடுத்தது 0 0 3 3, ரைட்? இப்போ பாருங்கள், பிரின்சிபல் டயகனல் இதான் பிரின்சிபல் டயகனல். பிரின்சிபல் டயகனல் கீழே இதெல்லாம் 0 ஆக்கிட்டீங்களா? அப்போ இதுக்கு பேர் தான் ஈக்கிலான் ஃபார்ம் அல்லது ட்ரையாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ரேங்க் ஆஃப் A, B. A, Bனா இது ஃபுல் பேர் தான் A, B என்றால் இதில் இருக்கிற எல்லாருமே நான் 12 பேரும் ரேங்க் ஆஃப் A, B. இது எத்தனை லைன் உயிரோடு இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், 3 லைனுமே உயிரோடு இருக்குது. அதனால் ரேங்க் ஆஃப் A, B 3. ரேங்க் ஆஃப் A, Bயை மூடுறங்க. இந்த கார்னரில் இருக்கிறது தான் B, 5 4 1 தான் B. அதனால் இந்த கார்னரை மூடிட்டிங்கன்னா, Bயை மூடிட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியுற 9 பேர் தான் A. இங்கே எத்தனை லைன் உயிரோடு இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இங்கேயும் 3 லைன் உயிரோடு இருக்கிறது. அதனால் ரேங்க் ஆஃப் Aவும் 3. இப்போ ரேங்க் ஆஃப் A, Bயும் ரேங்க் ஆஃப் Aவும் சமமாக வந்தால் ஆன்சர் வரும் கன்சிஸ்டன்ட். சமமாக 3 3 2 2 1 1 சேமாக வந்தால் ஆன்சர் வரும். சேமாக வந்தால் விடை வரும். கன்சிஸ்டன்ட். எவ்வளோ வந்திருக்குது? 3 வந்திருக்குது. நீங்கள் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை எழுத்து கண்டுபிடிக்கணும்? X கண்டுபிடிக்கணும், Y கண்டுபிடிக்கணும், Z கண்டுபிடிக்கணும். X Y Z 3. உங்களுக்கு விடையே 3 வந்திருக்குது. அப்போது என்ன என்றால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஆளோட எண்ணிக்கையும் ரேங்க்கும் சமமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அழகான ஆன்சர் வரும். அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். அழகான விடை வரும். எக்ஸுக்கு பக்கா நம்பர், ஒய்க்கு பக்கா நம்பர், இசட்டுக்கு பக்கா நம்பர் வரும். அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா நல்ல ஆன்சர் வரும். யூனிக் சொல்யூஷன். இங்கே 3 வந்தால் யூனிக் சொல்யூஷன், இங்கே 2 1 வந்தால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். 3 வந்தால் தான் யூனிக் சொல்யூஷன். எத்தனை எழுத்தை கண்டுபிடிக்கணுமோ அதுவே விடையாக வந்துச்சுன்னா நல்ல ஆன்சர் வரும். நீங்கள் எத்தனை எழுத்தை கண்டுபிடிக்கணுமோ அதை விட நம்பர் கம்மியாக வந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நிறைய ஆன்சர் வந்துடும். எழுத்துலாம் வந்துடும், லெட்டர்ஸ்லாம் வந்துடும். இதில் நம்பர் அழகாக வரும். சரி, எப்படி சார் விடை கண்டுபிடிக்கிறது? இதை திருப்பி பழைய ஸ்டைலுக்கு மாற்றுங்க. ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னும் 2 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு. 1 1 1 0 -1 -1 0 0 3. 1 1 1 0 -1 -1 0 0 3. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல XYZ பழைய மாதிரியே மாற்றின்னு வருதோ, இந்த மாதிரியே இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி மாற்றணும். கடைசியாக என்ன வந்திருக்குன்னு பார்த்துங்க. விடையில் 4 -3 4 -3 3 4 -3 3. இந்த சம்மை திருப்பி பழைய மாதிரி இதே மாதிரி உடச்சிடணும். லாஸ்ட் ரோவையும் லாஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். 0 × X 0, 0 × Y 0, 3 × Z 3Z ஈக்குவல் டு கடைசி நம்பரை எடுத்துக்கணும் 3. இப்போ Z இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் டிவிஷனில் போடணும். 3/3 ஆன்சர் 1. இது முடித்த உடனே அதோட மேல் லைனுக்கு போகணும். மேல் லைனுக்கு வரணும். ரோ இன்ட்டு காலம். 0 × X 0, -1 × Y -Y, -1 × Z -Z. கடைசி செகண்ட் ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 × X 0, -1 × Y -Y, -1 × Z -Z ஈக்குவல் டு -3. ஆல்ரெடி Z கண்டுபிடிச்சிங்க, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. Z விடை 1 ஈக்குவல் டு -3. -Y ஈக்குவல் டு -1 அந்த பக்கம் அனுப்புங்க. -3 + 1. -Y ஈக்குவல் டு -3ல் 1 போச்சுன்னா -2. மைனஸ் கேன்சல் ஆகிடும். Y இஸ் ஈக்குவல் டு 2. Y இஸ் ஈக்குவல் டு 2. அதோட ஃபஸ்ட் லைனுக்கு வாங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 1 × X X, 1 × Y Y,
1 into z equal to 4. ஃபஸ்ட்டு லைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் எடுத்துக்கணும், செகண்ட் லைனில் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஆன்சர் எடுத்துக்கணும், தேர்ட் லைனை மல்டிப்ளை பண்ணால் தேர்டில் ஆன்சர் எடுத்துக்கணும். ஆனால் பேக் சைட்லேருந்து தான் வரணும். இதுக்கு பேர் பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸோட விடை தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒய்யோட விடை தெரியும். இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க 2. இசட்டோட விடை தெரியுமா? தெரியும். 1 is equal to 4. அப்போ x is equal to 2 + 1 3 is equal to 4. x is equal to 4 minus 3 x is equal to 1. அப்போ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட்டோடைய விடை, எக்ஸோடைய விடை 1, ஒய்யோடைய விடை 2, இசட்டோடைய ஆன்சரும் 1. இதுதான் இந்த சம்முடைய சொல்யூஷன். நம்ம சொன்னாலும் முன்னாடியே கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா அழகான ஆன்சர் வரும். அப்போ அழகான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1 ஒரு விடை, 2 ஒரு விடை, 1 ஒரு விடை. இதுதான் நமக்கு எக்ஸோடைய விடை, ஒய்யோட ஆன்சர் அண்ட் இசட்டோடைய ஆன்சர். நம்ம ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.